வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 2, 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளியம், அரசியல், அரச குடும்பம். இனி விரிவான செய்திகள். பொருளியம். ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு உலகச் சந்தையில் எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்துள்ளது. இதனால் எண்ணெய் ஏற்றுமதி நாடான நோர்வே பணம், அதாவது குரோனரின் மதிப்பு 2023 ஆண்டுக்கு பின் இல்லாத அளவுக்கு வலுவடைந்துள்ளது. அரசியல். நோர்வே தலைமை அமைச்சர் ஜோனாஸ் கார் ஸ்டோரே அவர்கள் நடுவண் கிழக்கு போரில் நோர்வே பங்கேற்காது என்று தெரிவித்துள்ளார். அமைதி முயற்சிகள், கடல்வழி பாதுகாப்பு மற்றும் அப்பகுதியில் உள்ள நோர்வே குடிமக்கள் பாதுகாப்பே அரசின் முன்னுரிமை என கூறியுள்ளார். அரச குடும்பம். எசுப்பானியாவில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நோர்வே மன்னர் ஹாரால் அவர்கள் மருத்துவத்துக்கு பின் இப்போது நலமுடன் உள்ளார். இளவரசர் ஹோகோன் இதனை உறுதிப்படுத்தியதோடு அடுத்த கிழமை முதல் மன்னர் தனது பணிகளை தொடங்குவார் என்றும் அறிவித்துள்ளார். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.